வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா ஒரு மட்டன் ரசம் தாங்க. மட்டன்ல ரசமா வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மட்டன் ரசத்துக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரே ஒரு தக்காளி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா போட்டு மட்டன்ல குக் பண்ணிக்க போறோம். நான் வந்து 1/2 kg மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரே கோல நம்ம ஆட் பண்ணிடலாம். உப்பு, மஞ்சத்தூள், 1 தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து மட்டனை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து மட்டன்லேருந்து அந்த ஜூஸ் மட்டும்தான் வேணும். மட்டன் ரசத்துக்கு நம்ம மட்டனை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மட்டன் வெந்திருக்கான்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை. நமக்கு வேண்டியது வெறும் ஸ்டாக் மட்டும்தான். தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம மட்டன் ஸ்டாக்கை. இதோட நம்ம தக்காளியும் எடுத்து வச்சுக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன அரைச்சிக்கணும்னு பார்த்துடலாம். 3 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, கொஞ்சோண்டு தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. இதை வந்து நம்ம கொரன்னு அரைச்சிக்கணும். ரசம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் போட்டிருக்கேன். இதோட ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ போட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இப்போ வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 2 வரமிளகா. இந்த ரசத்துக்கு வந்து நம்ம பெருங்காயம் போட போறது கிடையாது. பெருங்காயம் போட்டோம்னா மட்டன் ஃப்ளேவர் வந்து அடிபட்டுரும். கடுகு உளுந்தும் நல்லா பொரிட்டோம். இப்போ வந்து அடுத்ததா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச மசாலா கோர்ஸா கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மசாலா போட்டு லைட்டா வதக்கிக்கிறேன். இது சும்மா லைட்டா 1 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணா போதும். இதுல வந்து நான் ரசப்பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். ரசப்பொடியை ஆட் பண்ணிட்டு லைட்டா ஒரே ஒரு கலரி விட்டுட்டு நம்ம மட்டன் ஸ்டாக்கை தக்காளியோட ஆட் பண்ணிடுவோம். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரசம் கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தேவைப்படுறதுனால ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுலாம். ரசம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம மற்ற ரசம் மாதிரி நிறைய நேரம் கொதிக்க கூடாது அப்படிலாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை. இப்போ வந்து கொதிச்ச உடனே நான் அடுப்பை நிறுத்திட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு உடனே மூடி வச்சுட்டு போறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நம்ம உடனே ரசத்தை மூடி வைக்கணும். அப்பதான் அந்த சூடுல அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ரசத்துல இறங்கி அந்த டேஸ்ட்டை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். மட்டன் ரசம் சூப்பரா ரெடியா இருக்கு. ரஸ்மி சாதத்துல ஊத்தி சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை சாதத்துல ஊத்தி சாப்பிட பிரியம் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் டைலூட் பண்ணி நீங்க சூப் மாதிரி குடிக்கலாம். இந்த ரசம் கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.